பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடும்படியான அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த அவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திற்குரிய ஒரு வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறார். உங்களுக்காக கர்த்தர் செயலாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படி யுத்தம்னா சண்டை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. பிரியமானவர்களே, உடைய வாழ்க்கையில் உங்களுக்காக கர்த்தர் செயலாற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில் உங்களுக்கு கடினமாக இருக்கிறது, உங்களுக்கு தெரியாத சில காரியங்கள், அதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். இந்த 6வது மாதத்திலும் அநேக தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளெல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்தித்து நடத்துவார். இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காய் அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த 6வது மாதத்திலும் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து உங்களுக்கான வழியை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 6வது மாதம் கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிற ஒரு மாதம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு மாதம். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி அற்புதமாய் உங்களை வழிநடத்துகிற ஒரு மாதம். இந்த 6வது மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, நேகர் திகைத்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். எப்படி இந்த சூழ்நிலையை சமாளிக்க போகிறோம், இதை தாண்ட போகிறோம், பல விதமான காரியங்களை குறித்து ஒரு திகைப்பு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்ல, மகளே, மகனே, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். யுத்தம் கர்த்தருடையது வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், அவைகள் எல்லாம் கர்த்தர் முறியடித்து உங்களை அற்புதமாய் நடத்துகிற இந்த மாதம் நிச்சயமாய் உங்களை அவர் அப்படி நடத்துவார். சில காரியங்கள் தடைப்பட்டு கொண்டு இருக்கலாம். அந்த காரியங்கள் இருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றி அந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி உங்களை நடத்துவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காய் செயலாற்றுவார், உங்களுக்காய் ஒரு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 6வது மாதத்திலும் தேவனாகி கர்த்தர் அவ்விதமாக நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி. இந்த 6வது மாதத்தின் முதல் நாளிலும் சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறையா. ஆண்டவரே, வேதத்தில் நீர் கொடுத்த வாக்கின்படி தகப்பனே, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார்,
நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொன்னீங்க ஐயா. இந்த மாதத்திலும் நீர் உடைய பிள்ளைகளுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது. இந்த மாதத்திலும் கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காக நீ செயல்படுகிறதற்காக சோதனையா ஆண்டவரே. திகைத்து போய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவர். அந்த திகைப்பை மாற்றி அற்புதமாய் வழிநடத்தும். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, தொழில் வருமானங்களை ஆசீர்வதித்து கொடுங்க, அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா பிரயாணங்களை கிருபையை பாதுகாப்பை கட்டளிடுங்க. இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எதிர்பார்க்கிற நன்மையை கட்டளிடுங்கய்யா. அன்றைய வல்லமையுள்ள கரமுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் இறங்கட்டும். இந்த மாதத்திலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தடைபட்டிருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. எல்லா தடைகளை மாற்றி போடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் விலக்கி போடுங்க. அற்புதமான வழிகளை திறந்து கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. அவ்விதமாய் நடத்துகிறோம். அன்பு காய் நாங்கள் துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.